சிரவையாதீனம் கௌமார மடாலயம் குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய வழிபாட்டு நிகழ்வை தொடங்குகின்றோம். அதாவது மனிதனுடைய நம்பிக்கை எந்த அளவு இருக்கிறது? மனிதன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்துள்ளான். அந்த இறைவனையே அவன் ஒரு பற்றுக்கோளாக கொண்டு செயல்படுகின்றான். எல்லாம் சரிதான். ஆனால் இறைவன் நம்முடன் தான் வருகின்றாரா? காணவில்லையே. இறைவன் எங்கிருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றான்? தெரியவில்லையே. அப்படியென்றால் இறைவன் என்பவன் உண்மையில் யார் என்பதை பறைசாற்றவே இக்கதை. அதாவது ஒரு சிறிய பறவை, அந்த பறவை ஒரு நாள் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய முனிவரை போய் வணங்கியதாம். அவர், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, குருவே, நான் 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு தீவை நோக்கி பறந்து செல்லப் போகிறேன். அதற்கு நீங்கள் என்னை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், நீ பறந்து செல்லும் பொழுது ஒருவேளை உன்னால் முடியவில்லை என்று தெரிந்தால் உடனே திரும்பி வந்து விடு என்று சொன்னார். சரி என்று சொல்லிக்கொண்டு அந்த பறவையும் பறந்து சென்றது. ஒரு 200 மைல் சென்று விட்டது. பிறகு மிகவும் களைத்து போய் அந்த பறவை திரும்பி வந்து விட்டது. மீண்டும் அவரை போய் சந்தித்து, குருவே, நீங்கள் சொன்னது போல் நான் பறந்து சென்றேன், 200 மைல்கள் சென்றேன், அதற்கு மேல் முடியவில்லை, நீங்கள் சொன்னது போலவே திரும்பி வந்து விட்டேன் என்றது. அப்பிறகு குரு சொன்னார், இப்போது உன்னுடைய துணையையும் அழைத்து செல், நீங்கள் இருவரும் சேர்ந்து செல்லுங்கள், எவ்வளவு தூரம் செல்கிறீர்களோ செல்லுங்கள், அதே போல இயலாவிட்டால் உடனே திரும்பி விடுங்கள் என்று சொல்ல, அதுவும் தன் துணையோடு சேர்ந்து பறந்து சென்றது. சுமார் 400 மைல் தொலைவு சென்றது. பிறகு முடியவில்லை, திரும்பி வந்து விட்டது. பிறகு 2 பறவைகளும் சேர்ந்து குருவை வணங்கி, நாங்கள் இருவரும் 400 மைல் சென்றோம், இயலவில்லை, திரும்பி வந்து விட்டோம் என்று சொல்ல, இப்பொழுது குரு சிறிய ஒரு குச்சியை எடுத்து அதனிடம் கொடுத்தார். நீங்கள் இருவரும் இதை மாறி மாறி சுமந்து சென்று கொண்டே இருங்கள், உங்களால் எவ்வளவு தூரம் முடியுமோ செல்லுங்கள், ஆனால் இந்த முறை நீங்கள் திரும்ப மாட்டீர்கள், நிச்சயமாக அங்கே சென்று விடுவீர்கள் என்று சொன்னாராம். அவையும் அந்த குச்சியை சுமந்து கொண்டு செல்ல ஆரம்பித்தது. களைப்பாக இருக்கும் பொழுதெல்லாம் அந்த குச்சியை அந்த கடலின் மீது போட்டு அதன் மீது 2 பறவைகளும் அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டது. ஒன்றை மாற்றி ஒன்று ஓய்வெடுத்து கொண்டே இருந்தது. இப்படியே அந்த சிறிய பற்றுக்கோளை கொண்டு ஓய்வெடுத்து 1000 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த தீவை நோக்கி சென்று விட்டது. அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய தன்னுடைய சீடர்களை பார்த்து குரு சொன்னார், இந்த பறவையிடம் நான் கொடுத்து விட்ட அந்த சிறிய பற்றுக்கோள் தான் இறை நம்பிக்கை. நாம் மனிதர்கள் எந்த செயல்பாட்டையும் எளிதாக செய்து முடியும். ஏன் விண்ணுக்கு செல்ல முடிகிறது, இந்த மண்ணை ஆள முடிகிறது, இந்த மண்ணுக்குள் இருக்கக்கூடிய கனிமங்களை ஆள முடிகிறது, இத்தனையும் மனிதனால் செய்ய முடியும். மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை. ஆனால் முடியுமா என்ற அவனுடைய கேள்விதான் அவனுடைய நம்பிக்கையை சரித்து விடுகிறது. அந்த முடியுமா என்ற கேள்விக்கு அவன் விடை தேட வேண்டுமெனில் அவனுக்கு தேவையான ஒரே ஒரு ஆயுதம் என்னவென்றால் அதுதான் ஆன்மீகம், அதுதான் இறைவன். இறைவன் மீது அவன் கொண்ட நம்பிக்கை என்பது அது இறை நம்பிக்கை மட்டுமல்ல, அவன் அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்வதற்கு அந்த இறைவன் அவனுக்கு ஒரு பற்றுக்கோளாக இருக்கிறார். ஏதேனும் தவறு செய்தால் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற பயம் இருக்கும் வரைதான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். இறைவனே இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு மனதிற்குள் வந்துவிட்டால் அந்த மனிதன் மனிதனாக இருக்க முடியாது. ஏனென்றால் பயம் என்ற உணர்வு சென்று விட்டால் பிறகு எப்படி அந்த வாழ்க்கை சீராக செல்ல முடியும்? இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்று திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். தன்னை இடித்து திருத்தக்கூடிய யாராவது ஒருவர் தன்னுடன் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த மனிதன், அந்த அரசனே அழிந்து விடுவான். பிறகு சராசரியான ஆள்களுக்கு என்ன? ஆனால் அந்த சராசரியாக அந்த அரசனிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவுரை கூறக்கூடியவர்கள் சராசரியான ஆட்களிடம் இல்லை. ஆனால் அதுதான் இறைவன். இறைவனே, எனக்கு இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்று சொல்வது என்ன? ஒரு விதமான பய உணர்வு தான்.
நம்பிக்கையாக இருந்தாலும் அது ஒரு விதமான பய உணர்வு. ஏனென்றால் இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று வந்தால்தான் அடுத்த செயல்களும் நமக்கு இறைவன் வெற்றி கொடுப்பான். நாம் இதை செய்யலாம் செய்யலாம் என்ற ஆர்வத்தை தூண்டும். உனக்கு ஆர்வத்தை தூண்டுவதும் இறைவன் தான். நமக்கு அச்சத்தை தந்து நம் தீய வழியில் செல்லாமல் காப்பதும் இறைவன் தான். ஆக மொத்தத்தில் இறை நம்பிக்கை தான் நம்மளை மனிதனாக வாழச் செய்கிறது. அத்தகைய இறை நம்பிக்கையை என்றும் மனதில் வைத்து போற்றுவோம் என்று கூறி குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.